ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே அவசரமாக இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நம்பிக்கையோடு இதை கேட்கும் மறுநொடியே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது நடந்தே தீரும். இனி ஒவ்வொரு நிமிஷமும் நானே உனக்கு துணையாக ஒளியாக இருந்து உன் தடைகள் அனைத்தையும் அகற்றி உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். உன் மனசுக்குள்ள நம்பிக்கையாக உனக்கு வழிகாட்டியாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உன் மூச்சுக்குள் கலந்திருக்கும் இந்த சாயப்பா இனி ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ நிம்மதியாக முன்னேறி உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருப்பேன். மற்றவங்களுக்காக நீ உன்னை மாற்றிக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அடுத்தவங்க உன்னை பாராட்டணும், அடுத்தவங்க உன்னை மதிக்கணும், அடுத்தவங்க உனக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னும் நீ எதையும் யாரிடமும் எதிர்பார்க்க வேண்டாம். நீ உனக்காக வாழ்ந்தா போதும், உன்னை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். உனக்கான ஒரு இடம் இந்த பூமியில் இருக்கிறதல்லவா. இந்த உலகம் என்னதான் உன்னை சோதிச்சாலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட அதை தாண்டி மீறி நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு இந்த சாயப்பா இருக்கிறேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. சிரிப்பும் கண்ணீரும் வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கை பயணத்தின் ஒரு பகுதி தானே தவிர அதுவே உன் வாழ்க்கை முழுவதும் நிரந்தரம் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணும். மற்றவங்க உன்னை எப்படி நினைக்கிறாங்க, என்ன யோசிப்பாங்க உன்னை பற்றின்னு யோசிச்சு உன் வாழ்நாளை நீ வீணாக்கிட வேண்டாம். அவர்களின் வார்த்தைகளில் உன் வாழ்க்கையை அடகு வைக்காதே. உனக்கான வாழ்க்கை நீ வாழணுங்கிறதுக்காக உனக்கு கொடுக்கப்பட்டது. அதை அடுத்தவங்க கைகளில் நீ ஒப்படைக்க வேண்டாம். உன் மதிப்பு என்னங்கிறத நீயே புரிஞ்சுக்கோ. உன்னை யாராவது சந்தேகப்பட்டாலும் அல்லது யாராவது உன் மீது கோபத்தை காட்டினாலும் உனக்கு கவலையை கொடுத்தாலும் நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுடாம, என் சாயப்பா எனக்கு துணையாக இருக்காரு, கண்டிப்பாக என்னால் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோட உனக்கான தைரியத்தை வரவழைச்சிக்கோ. நீ அமைதியாக இருந்தாலே இந்த சாயப்பா உன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். நீ உடம்ப மட்டும் ஆரோக்கியமாக அக்கறையாக பாதுகாத்துக்கிட்டினா போதும். இனி மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை நீ சந்தோஷமாக நிம்மதியாக அனுபவித்து வாழ்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். நீ யாரையும் தண்டிக்கக்கூடிய ஆள் இல்லை. நீ அன்பே உருவான பிள்ளையல்லவா. நீ அன்பை மட்டும் எனக்கு கொடுத்தினா போதும். உன் மன வலியையும் கண்ணீரையும் எனக்கு காணிக்கையாக நீ தரும்போது உன்னை பாதுகாத்து உனக்கான முயற்சிகள் அனைத்திலும் பலன் உண்டாகும்படி இந்த சாயப்பா செய்வேன். நீ மகிழ்ச்சியாக இருக்கணும். உன் நிம்மதிதான் உன் வளர்ச்சிக்கான ஆதாரம்ன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நீ அமைதியாக நிம்மதியாக உனக்கான செயல்களை சரியாக செய்யும் போது உனக்கு தேவையான அனைத்தும் நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேரும். நீ அனைத்தையும் தேடி அலைஞ்சு தெரிய வேண்டிய காலம் முடிஞ்சிருச்சு. நீ அனுபவித்த துன்பங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் உனக்கான வலிமையையும் வளமையையும் கூட நான் கொடுக்க போகிறேன். உனக்கான வளத்தையும் நலத்தையும் செல்வ செழிப்பையும் உருவாக்குவதற்காகவே இப்போது சில மாற்றங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாற்றங்கள் எல்லாமே உன்னை உயர்த்துவதற்காக மட்டுமேன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது உனக்கு புரியாத சில நிகழ்வுகள் நாளை உனக்கு பெரும் மகிழ்ச்சியாக மாறும். நீ எப்போதும் எந்த விஷயத்தையும் யோசிச்சு கவலைப்பட்டு மனசில் பாரமாக சுமக்காதே. நம்பிக்கையோடு இருந்தீனா இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். நான் தான் உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பலன். இனி ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியோடு நிம்மதியாக வாழும்படி இந்த சாயப்பா எல்லாத்தையுமே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன் செல்லமே. நீ எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சமாளிக்க முடியும், எந்த அளவுக்கு மனபாரத்தை சுமக்க முடியும், எது உன்னால் தாங்கிக்க முடியாது சமாளிக்க முடியாதுன்னு உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். இந்த நொடி வரைக்கும் துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கை இனிமேல் நல்ல மாற்றத்துக்கு உட்பட போகுது. இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது நீ எந்த விதமான சூழ்நிலையிலையும் கவலைப்பட வேண்டாம். உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கு. நீ எதையும் யோசித்து கலங்காதே. உன் கண்ணீரையும் வலியையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கண்டிப்பாக உன்னை சூழ்ந்திருக்கும் அனைத்து சூழல்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுத்து உனக்கான நல்லதையும் நடத்தி தர்றேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா
உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? பொறுமையோடு இருந்து நடக்க போகிறத மட்டும் பாரு. உனக்காக நான் செய்ய போகிற மாற்றங்கள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். நீயே யோசிக்காத அளவுக்கு, நீயே நினைக்காத அளவுக்கு நல்ல பலன்களை உனக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். உன் முயற்சிக்கு உரிய பலன் கிடைச்சு உன் வாழ்க்கையை நீ ஒளிமயமாக, சந்தோஷமாக, வெற்றிகரமாக வாழும்படி இந்த சாயப்பா செய்வேன் என் செல்லமே. உனக்கு துணையாக இருந்து உன்னை வழிநடத்த இந்த சாயப்பா இருக்கும்போது நீ நம்பிக்கையோட முன்னேறு. கண்டிப்பா உன் வாழ்க்கையில் உயர்வும் வெற்றியும் வந்து சேரும். நீ வறுமையிலிருந்து வெளிவரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. கண்டிப்பா உனக்கு வளத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுத்து உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றிலும் கூட வெற்றி உண்டாகும்படி நான் செய்கிறேன். நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நீ அடைவதற்கு நான் உனக்கு துணையாக வழிகாட்டியாக இருப்பேன். எங்கே நம்ம நினச்சது நடக்காதோ, நம்ம ஆசைப்பட்டது கிடைக்காதோன்ற தயக்கத்தில் இருந்து முதல்ல வெளியே வா. பயமும் தயக்கமும் தான் தோல்வியை உனக்காக உன்னுடையதாக மாற்றி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இது ரெண்டையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக அதற்குரிய பலனை மிக பெருசாக நான் உன் கைகளில் கொடுப்பேன். ஒவ்வொரு அடியையும் நீ நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும்போது உனக்காக பல வெற்றி படிகளை நான் உருவாக்குவேன். உன் வறுமையை போக்கி உன்னை வலிமையாக்கி உனக்கான செல்வ செழிப்பையும் நான் கொடுக்கிறேன். உன் கனவுகளை எல்லாம் நீ சிறியதாக சாதாரணமாக நினைக்காதே. தைரியமாக முடிவெடுத்து நம்பிக்கையோடு உன் முயற்சியை செய்ய தொடங்கு. இனிமே நீ ஜெயிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. நம்பிக்கையோடு நீ செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை நேசிக்கவும் உனக்காக யோசிக்கவும் யாரும் இல்லைன்னு நீ உணர்ந்து வருத்தப்பட்டதால தான் இந்த சாயப்பா உன்னை நோக்கி வந்து உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவே வந்திருக்கேன். நான் செய்கிற விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஒரே நாளில் புரிஞ்சிடாது. சில விஷயங்கள் உன்னை கஷ்டப்படுத்தலாம், கண்ணீரை வரவழைக்கலாம், ஏமாற்றத்தை கொடுக்கலாம், தனிமையை கூட உனக்கு கொடுக்கலாம். ஆனால் அது அனைத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சில பேரை விலக்கியும் சில உறவுகளை உடைத்தும் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். உன் பிறப்பின் ரகசியம் நீ சுகத்தை அனுபவிக்க மட்டுமல்ல, உன்னை நீ புரிஞ்சுக்கணும். உன் வாழ்க்கையும் வலிமையும் உன்னுடைய உணர்வுகளையும் நீ புரிஞ்சுக்கணும்னு கூட தான். அதனால எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கால அவகாசம். கூடிய சீக்கிரம் நீ உன்னையும் உன் பிறப்பின் ரகசியத்தையும் உன் வாழ்க்கையும் புரிந்து கொள்ளும்போது எல்லாமே மிக அழகாக சிறப்பாக மாற ஆரம்பிச்சிடும். நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. இந்த சாயப்பா உன் கூட இருந்து உனக்கான உயர்வை கொடுத்தே தீருவேன். நம்பிக்கையோடு நீ முன்னேறும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். இதுவரை நடந்ததை நினச்சி மனம் சோர்ந்து போகாதே. இனி என்ன செய்யணும், எப்படி நடக்கணுன்றதை யோசித்து செயல்படு. நடந்து முடிந்ததே யோசிச்சுக்கிட்டு இருந்தீன்னா நீ செய்ய வேண்டியதை இன்னொருத்தர் செஞ்சு முன்னேறி போயிட்டுருவாங்க. அதனால் நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி யோசி. நடந்ததை யோசித்து தேங்கி நின்றுடாதேன்னு செல்லமே. வருஷங்கள் மாறினாலும் விடாமுயற்சியை செய்யக்கூடிய உன் வாழ்க்கை மாறலையேன்னு வருத்தப்பட்டாய் அல்லவா? இப்போது உன் விடாமுயற்சிக்கு ஏற்ற அற்புத பலனை இந்த சாயப்பா கொடுக்குறேன். தளராத முயற்சியும் தன்னம்பிக்கையும் கொண்ட உனக்கு உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நடந்ததையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம உன் கடமைகளை கண்ணும் கருத்துமாக செய்ய பழகு. உன்னை பாதுகாக்கும் கவசமாய் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன் உள்ளத்தில் இருக்கும் பயத்தை போக்கி உனக்கு நிழலாக நான் இருந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன். தேவையில்லாமல் எந்த எதிர்மறை எண்ணங்களுக்கும் நீ சக்தி கொடுக்க வேணாம். உனக்காக நல்வாய்ப்புகளை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்படாத. இனி எல்லாமே தானாக ஒன்றன் பின் ஒன்றாக உன்னை வந்து சேரும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலச்சி இருக்கும். உன் மனசில் தேவையற்ற சிந்தனைகளை போட்டு கலங்க வேண்டாம். உன் உள்ளத்துக்கு அமைதியாக கொடுத்தினாதான் இந்த வெளி உலகம் உனக்கு அமைதியாக தெரியும். முதல்ல மனசை அமைதிப்படுத்து. என்ன நடந்திருந்தாலும் இனிமேல் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். இனிமேல் நம்ம சரியாக புத்திசாலித்தனமாக சாதுரியமாக எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராகணுன்றதை புரிஞ்சுக்கோ. நீ கேட்டதை காட்டிலும் உனக்கு இப்போது நான் கொடுக்க போகிற வாழ்க்கை மிக பெருசு. அதை புரிஞ்சுக்கிட்டு
ஆழமான அமைதியோட, பொறுமையோட, நிதானத்தோட, மன நிறைவோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் தலையெழுத்தாக உனக்கு உயர்வான வாழ்க்கையை தான் நான் எழுதி வச்சிருக்கேன். அதனால அவசரப்படாமல் பொறுமையோடு இரு. உன் மனபாரமும் எனக்கு தெரியும், உன் வாழ்க்கையில் இருக்க போராட்டமும் எனக்கு தெரியும். அதனால தானே இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். கண்டிப்பாக உனக்கு அடுத்தடுத்து முன்னேற்றத்தை நான் கொடுத்தே தீருவேன். தோல்வின்னு நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ வடித்த கண்ணீரை தொடச்சி உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுத்தே தீருவேன் என் செல்லம்.